ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோல ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஜம்மு காஷ்மீர்ல ஆர்டிகிள் 370 நீக்கினதை விட ஒரு முக்கியமான பணி மத்திய அரசுக்கு இருந்துச்சு. அதாவது டெலிமிட்டேஷன் ப்ராசஸ். டெலிமிட்டேஷன் ப்ராசஸ்னா தொகுதி மறுசீரமைப்பு அல்லது வரையறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு மாநிலமுமே கூட மக்கள் தொகை அடிப்படையில இப்ப எவ்வளவு மக்கள் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த தொகுதியை மாற்றி வடிவமைக்கணும். இந்த மாதிரி மாற்றி வடிவமைக்கிறதுக்காக ஒரு டெலிமிட்டேஷன் கமிட்டியை மார்ச் 6, 2020 மத்திய அரசு நியமிச்சாங்க. அந்த கமிட்டி ஓராண்டுக்குள்ள மத்திய அரசு கிட்ட தொகுதிகளை எப்படி வரையறை செய்யலாம், அதிகப்படுத்தலாம், எந்தெந்த பார்டர்ஸ் அப்படிங்கறது எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. கோவிட் சிச்சுவேஷன் காரணமா 2021 மார்ச் 6க்குள்ள அந்த பணியை டெலிமிட்டேஷன் கமிட்டியால முடிக்க முடியல, ஓராண்டு நீட்டிச்சிருந்தாங்க. இப்ப அந்த கமிட்டி அந்த தொகுதி மறுசீரமைப்பு ஃபுல்லாவே முடிச்சு மக்கள் கருத்து கேட்கறதுக்காகவும் அதை வெளில ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மே 2 அதை ஹோம் மினிஸ்டர் கிட்ட சப்மிட் பண்ண போறாங்க. இந்த டெலிமிட்டேஷன் கமிட்டியில எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய கமிஷனர் சுஷில் சந்திரா அவங்களும் மத்திய அரசினுடைய ஓய்வு பெற்ற வழக்கறிஞர் ரஞ்சன் பிரகாஷ் தேசாய் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தாங்க. மேலும் 5 இணை உறுப்பினர்கள் இருந்தாங்க. தேசிய மாநாட்டு கட்சியினுடைய ஃபருக் அப்துல்லா, அதே மாதிரி பாஜக சார்பில் ஜிதேந்தர் சிங் உள்ளிட்டோர் இருந்தாங்க. ஃபருக் அப்துல்லா பெரும்பாலான கூட்டங்களை புறக்கணிச்சிருந்தாங்க. இந்த டெலிமிட்டேஷன் கமிட்டியினுடைய இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய குப்கார் கூட்டணி பாஜக நீங்களாக அனைத்து அரசியல் கட்சிகளுமே கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பேசிக்கா ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா 1951ல ஜம்மு காஷ்மீர்ல எத்தனை தொகுதிகள் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 100 தொகுதிகள் இருந்துச்சு. அந்த 100 தொகுதிகள்ல 25 தொகுதி பாக் ஆக்குபைடு காஷ்மீர் கொடுத்திருந்தாங்க. இருக்கக்கூடிய 75 தொகுதியில 43 இடங்கள் காஷ்மீருக்கும், 30 இடங்கள் ஜம்முவுக்கும், 2 இடங்கள் லடாக்குக்கும் கொடுத்திருந்தாங்க. அதன் பிறகு தொகுதி மறுசீரமைப்பு 3 முறை பண்ணியிருக்காங்க. 1963ல ஒரு தடவை, 76ல ஒரு தடவை பண்ணியிருக்காங்க. 96ல காஷ்மீர்ல ஆளுநர் ஆட்சி அமல்ல இருந்தப்ப கடைசியா தொகுதி மறுசீரமைப்பு பண்ணியிருந்தாங்க. இதன் முடிவுல ஜம்மு காஷ்மீர்ல 87 சட்டமன்ற தொகுதிகள் இருந்துச்சு. 46 தொகுதிகள் காஷ்மீருக்கு போயிடும், 37 தொகுதி ஜம்முல இருக்கும், லடாக்கு 4 தொகுதிகள் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி இருந்தாங்க. மேலும் பாக் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல 24 சீட்டு. இந்த பாக் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இது வேக்கண்டா தான் இருக்கும். அங்க இந்தியாவோட தேர்தல் நடத்த முடியாது. ஆனா அந்த காஷ்மீர் பகுதியை 1948லயே பாகிஸ்தான் சட்டவிரோதமா இந்தியா கிட்ட இருந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. சோ அங்க தேர்தல் நடத்த மாட்டாங்க. அந்த சீட் காலியா தான் இருக்கும் சட்டசபையில. அதன் பிறகு இப்ப டெலிமிட்டேஷன் கமிட்டி போட்டு அவங்க சப்மிட் பண்ணிருக்கிற அந்த ப்ரொஃபைல்ல எப்படி இருக்குன்னா, இப்ப லடாக்ங்கிறது தனி, அது தனி யூனியன் பிரதேசம், அங்க சட்டசபை கிடையாது. ஆனா ஜம்மு காஷ்மீர் இரண்டும் சேர்த்து ஒரு சட்டசபை இருக்கு இல்லையா, அந்த சட்டசபையில ஜம்முவிற்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கி இருக்காங்க. எத்தனை தொகுதி ஒதுக்கி இருக்காங்கன்னா 43 தொகுதியாக்கி இருக்காங்க. காஷ்மீருக்கு 47 தொகுதியாக்கி இருக்காங்க. இப்பயும் காஷ்மீரை சேர்ந்தவங்க தானே முதலமைச்சரா வருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா கூட எதனால குப்கார் கூட்டணி எதிர்க்கிறாங்கன்னா 16 தொகுதிகள் எஸ்சி எஸ்டிஸ்க்கு கொடுத்திருக்காங்க. சுதந்திர இந்தியாவில் இப்பதான் முதல் முறையா ஜம்மு காஷ்மீர்ல ஒரு ரிசர்வேஷன் தொகுதி அப்படிங்கிற சிஸ்டமே கொண்டு வராங்க. இது வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு அங்க பிரதிநிதித்துவம் கிடையாது. இந்த 16 சீட்ஸ் கொடுக்கும்போது அந்த 16 சீட்லயும் எஸ்சி எஸ்டி அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, குப்கார் கூட்டணி இவங்க ஹிந்துஸ். இப்ப ஜம்முல சில தொகுதி ரிசர்வ் பண்ணிட்டாங்க, காஷ்மீர்ல ஒரு 4 தொகுதி ரிசர்வ் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப என்ன ஆகுனா, ஹிந்துஸ் ஜம்முல பெரும்பான்மையா இருக்காங்க. 70% ஹிந்துஸ் ஜம்முல இருக்காங்க, 30% தான் முஸ்லிம்ஸ் இருக்காங்க. அப்படியே காஷ்மீர் போனோம்னா அங்க 95% இஸ்லாமியர்கள் தான், வெறும் 5% தான் ஹிந்துஸ் இருக்காங்க. அங்க ஒரு 4 தொகுதியை ரிசர்வேஷன் அந்த பட்டியல் சமூகத்தினர் கொடுக்கும் பட்சத்துல ஜம்மு காஷ்மீர் கான்ஸ்டிடியூன்சில பெரும்பான்மையா ஹிந்துஸ் இருக்கிற மாதிரி ஆயிடும். சோ இதனாலதான் அவங்க எதிர்க்கிறாங்க. நியாயமா எத்தனை தொகுதிகள் ஜம்முவுக்கும் காஷ்மீருக்கும் ஒதுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜம்முங்கிறது பரப்பளவுல அதிகம், காஷ்மீர் குறைவான பரப்பளவு தான். உதாரணமா காஷ்மீரினுடைய ஒட்டுமொத்த பரப்பளவே 2639 ஸ்கொயர் மைல்ஸ் தான். இதே ஜம்மு பார்த்தோம்னா 12378 ஸ்கொயர் மைல்ஸ் அளவுக்கு பரப்பளவு கொண்டது. பாப்புலேஷன் வைஸ் பார்க்கும்போது நிறைய தரவுகள் பார்க்கும்போது ரெஃபர் பண்றப்ப ஒழுங்கான டீடைல்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. 2011 சென்சஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருந்துச்சு. அதை எடுத்து அதுல ஜம்முல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் தனியா கால்குலேட் பண்ணி காஷ்மீர்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் தனியா கால்குலேட் பண்றப்ப ஜம்முல இருக்கிற மக்கள் தொகை 53,50,811,
காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து 57,81,139 அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு. இதன்படி ஒரு 30,000 முதல் 40,000 மக்கள் வரைக்கும் ஜம்முவோட கம்பேர் பண்றப்ப முஸ்லீம் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய காஷ்மீர்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ தான் நம்ம வந்து அதிகமாக கொடுக்க முடியும். ஸோ அதன் அடிப்படையில் தான் தொகுதி மறுசீரமைப்பில் வந்து 43 தொகுதியை வந்து ஜம்மு இருக்கும், 47 தொகுதி வந்து காஷ்மீருக்கும் கொடுத்துருக்காங்க. 16 ரிசர்வேஷன் தொகுதி வந்து ஃபுல்லாகவே ஜம்முவில் ஒதுக்குனா நல்லா இருக்காது. காஷ்மீருக்கும் சில ரிசர்வேஷன் தொகுதிகள் இருக்கணும். ஸோ அதனால தான் மத்திய அரசு வந்து இந்த மாதிரி ஒரு டெலிமிட்டேஷன் ப்ராசஸ் வந்து முன் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு பண்ணியிருக்கும் பட்சத்தில் இப்போ ஜம்முவை சேர்ந்தவங்களோ அல்லது காஷ்மீரை சேர்ந்தவங்களோ ஒரு பொதுவான நபர் வந்து ஈஸியா சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். ஜம்முல கம்மியான சீட்டும் காஷ்மீர்ல அதிகமான சீட்டும் இருக்கும் பட்சத்தில் வழக்கம் போல பரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, மெஹபூபா முஃப்தி இவங்களுடைய குடும்பத்தினர் மட்டும்தான் முதலமைச்சராக முடியும். இப்ப தொகுதி மறுசீரமைப்புக்கு அப்புறம் எல்லாருமே எல்லா தரப்பினருக்கும் ஈக்குவலான சமமான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில இந்த ஒரு தொகுதி மறுசீரமைப்பு வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. மேலும் விரைவில் ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல்கள் வெளியே இருக்குது. அதன் அடிப்படையிலேயே பிரதமர் மோடி அவர்களுடைய சுற்றுப்பயணமும் அமைந்திருந்ததாகவும் குறிப்பிடப்படுது. இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். இது தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.